வேலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாகுபடி பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. கத்திரிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வகைகள் இருக்குது. அதில் கோ 1 அப்படிங்கிற வகை இருக்குதுங்க, கோ 2, அடுத்தது எம்டிஓன்னு ஒரு வகை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிகேஎம் வகையில் நமக்கு 2 இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பிஎல்ஆர் வகை இருக்குது. அடுத்தது கேகேஎம் வகை இருக்குது. அதுக்கப்புறம் அர்க்கா நவநீத் அப்படின்னு புதுசாக ஒன்று கொண்டாந்துருக்காங்க. அடுத்தது அர்க்கா கேசவ் இருக்குதுங்க. அடுத்தது அர்க்கா நிரி அப்படின்னு இருக்குங்க. அடுத்தது அர்க்கா சிரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் அர்க்கா ஆனந்த் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறையா பயிரிடுறாங்க. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாட்டு ரகத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி கத்திரிக்காயில் நல்ல குண்டான கத்திரிக்காய் இருக்குது, நீளமான கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதுலேயும் வரி கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெள்ளை கலரில் வெள்ளை கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதுலேயும் வெள்ளை நீல கத்திரிக்காயெல்லாம் இருக்குது. நம்ம பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விவசாயத்துக்காக பண்ணுறது எல்லாமே இந்த சின்ன சின்ன நாட்டு ரகங்களும் சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் தான் பண்ணுறாங்க. ஏன்னா வெள்ளை கத்திரிக்காயெல்லாம் அதிக பேர் வாங்குறதில்ல. அதனால இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதோட பருவம் பார்த்திங்க அப்படின்னா மே ஜூனில் பண்ணலாங்க. இல்லைன்னா டிசம்பர் ஜனவரியில் நம்ம சாகுபடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஃபஸ்ட்டு மே ஜூனுங்க. இல்லை அப்படின்னா நம்ம டிசம்பர் ஜனவரி தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஏக்கருக்கு ஒரு 400 கிராம் விதை நம்ம தேவைப்படும். இது எல்லாமே நம்ம நாற்றை பிடிங்கின்ற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே டைரெக்டாக விதை போடுற மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா விதையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் நாற்று விட்டு நம்ம நாற்றை பிடுங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நாற்று பண்ணையில் டைரெக்டாகவே நம்ம இதை வாங்கிக்கலாம். இந்த நாற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 நாள்லேருந்து 30 நாள் இருக்கிற நாற்று தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு மேலே போச்சுனாலும் நமக்கு வளர்ச்சி கம்மியாயிரும். இல்லை கம்மியாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வளராமல் கூட போயிடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம நடவு செஞ்சு 3ஆவது நாள் ஒரு உயிர் தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் 7 நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் தண்ணிக்கு பாய்ச்சினீங்கன்னாவே போதுமானது. ஸோ ரொம்ப டெய்லியும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 25 டன் ஒரு ஏக்கருக்கு நம்ம தொழு உரம் போடணும். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் நம்ம தலைச்சத்து, ஒரு 50 கிராம் ஒரு மணிச்சத்தெல்லாம் நம்ம போட வேண்டியது இருக்குது. சாம்பல் சத்து ஒரு 30 கிலோ இருந்ததுன்னா போதுமானது. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் அடி உரமாக போடணும். இதெல்லாமே நம்ம இயற்கை விவசாயத்தில் இந்த தொழு உரம்லாம் போடுறோம். இது செயற்கையாகவும் நிறையா கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பூச்சி தொல்லையிலேருந்து பாதுகாக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயினாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா காய் துளைப்பான் அப்படிங்கிற வண்டு வரும். ஸோ அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அடுத்து சாம்பல் பூக்கு வரலாம், இல்லை நூற்புழு வரலாம், இல்லை சிலந்தி பூச்சி அதிகமாக வரக்கும். அடுத்தது வெள்ளை ஈ நமக்கு வரும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். வெள்ளை ஈ அப்படிங்கிறது மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி ரொம்பவே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கத்திரிக்காயில் மாவு பூச்சி அதிகமாக வரும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாடல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடல் நோயெல்லாம் வந்ததுன்னா இலை சுருண்டு போய் குருத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அதில் காயே காய்க்காது. அதுக்கப்புறம் இதோட அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நடவு செஞ்சு ஒரு 55லேருந்து 60 நாளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காய்கள் பிஞ்சாக வர ஆரம்பிக்கும். இது காயெல்லாம் பிஞ்சை நல்ல முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா காம்போட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். இல்லைன்னா காய் சீக்கிரம் வாடிடும். இது மகசூல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 25லேருந்து 30 டன்னு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே வீரிய ஊற்றுறகெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஒரு 45லேருந்து 50 டன்னு கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா காய்கறியில் நல்ல லாபம் இருக்குது. கத்திரிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காய். ஸோ ஒரு வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு பீக்கில் போகும், அப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் போடணும் அப்படின்னா நாற்று பண்ணையில் வாங்கி கூட இது பண்ணலாம். இல்லைன்னா விதை வாங்கிட்டு பதியம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் நாற்றை எடுத்து நடலாம். ஸோ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காய் வகை தான் இந்த கத்திரிக்காய். இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.